வணக்கம். இப்போ ஞாயிறு மதியம் 12:30 மணி ஆகுது. எங்களுக்கு வின்டர் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பதிவு எத பத்தி அப்டின்னா, பகவத் தர்ஷன் அரட்டை அப்படின்னு அரட்டையில ஒரு குரூப் இருக்கு. பாபுலால் ஐயா வந்து கண்டக்ட் பண்ற ஒரு ஸ்பேஸ். ஸோ அங்க வந்து பகவத் ஐயாவினுடைய கருத்துக்கள், புரிதல் பத்தி ஒரு டிஸ்கஷன் குரூப் மாதிரி. ஸோ வந்து நான் கீழ லிங்க் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ அங்க வந்து நம்ம குழந்தைத்தன்மையோடு, அதாவது நம்ம வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் ஒரு இன்னசென்ட் மைண்டோடையும், வெளியில நம்ம செயல்கள் ஆற்றும்போது ஒரு இன்டெலிஜென்ட்டாவும் செயல்படுறது அப்படிங்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷன் ஐயாவினுடைய ஒரு பதிவு பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்டார்ட்டிங் ஓவர் அகெயின். இப்போ அந்த இன்னசென்ஸ், இன்டெலிஜென்ஸ் இந்த அகத்துல வந்து நம்ம வந்து இன்னசென்ட்டா இருக்கிறதும், புறத்துல வந்து இன்டெலிஜென்ட்டா செயல்படுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு எக்ஸாஜரேட்டட் கிராஸா இருந்தா கூட பரவால்ல. ஒரு பளிச்சுன்னு நம்மளுக்கு ஒரு மெட்டஃபோர், ஒரு அனாலஜி புரியணும் அப்படிங்கிறதுனால, இந்த ஒரு உதாரணத்தோட நான் வந்து முன்வைக்கணும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம அந்த புரிதல் என்ன அப்படின்னா, அகத்துல வரக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், ஃபீலிங் இது எதுவா இருந்தாலுமே எந்த விதமான தோஷமும் அதுக்கு கிடையாது. கள்ளம் கபடம் இல்லாம எதையுமே வந்து இது சரி, அது தவறு, இது உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படிங்கிறத தாண்டி, அதுதான் வருது, அதுதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்ல. இப்ப அகத்த பொறுத்தவரைக்கும் சரியானது, தப்பானது அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்ல. எல்லாமே சமநிலை அப்படிங்கிற மாரி நம்ம ஏத்துக்கிறோம். அப்படிங்கிறத தான் அந்த வந்து இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் ஒரு கிராஸ் எக்ஸாம்பிள்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த உதாரணம் என்னன்னா, இப்போ நம்ம பிறக்கும்போது ஆடையே இல்லாம பிறந்த மேனியா தானே பிறக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆடை அணிவது வந்து நம்ம ஒரு சிவிலைசேஷன்ல முன்னேறும் பொழுது, அதுக்கப்புறம் ஆடைகள் அணிய ஆரம்பிக்கும்போது தான், ஆடை இல்லாதது ஆபாசமான ஒன்றா நம்ம வந்து கருதுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாரி இருந்ததே இல்ல. நம்ம காட்டு மிராண்டிகளா காட்டுல வாழ்ந்தபோது. இப்போ அத தாண்டி அ இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸ்டா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். நம்ம பெட்ரூம்ல இருக்கோம். அப்படிங்கும் பொழுது, நாம அகத்துல நம்மளுடைய அந்தரங்கத்துல இருக்கும்போது, இந்த ஆடைகளுக்கான ஒரு விதமான அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம இப்ப டாக்டர்ட்ட போய் செக்கப் பண்ணணும். அல்லது வந்து நம்ம ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படிங்கிற இடத்துல இந்த ஆடைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு புறத்துக்காக நம்ம வந்து ஒரு போர்த்திக் கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அத தாண்டி ஒரு ஆண், பெண் இருவருக்குமே உடலுங்கிறது ஒரே மாரி தான். உடல் உறுப்புகள்ங்கிறது ஒரு மாதிரி தான். ஸோ அதுல வந்து எந்த விதமான அசிங்கமோ, ஒரு அதுல வந்து ஒரு விகற்பமோ கிடையாது. இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம அந்தரங்கம் அப்படிங்கிறது தான் நம்ம அகம், நம்ம மனசு. அப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளும் அதே மாரி தான். நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால், புறத்துல நம்ம ஒரு சமுதாயத்தோட நம்ம வந்து செயலாற்றும் பொழுது, கண்டிப்பா அதற்கான ஒரு அ மொராலிட்டி, நடைமுறைகள், வழிநெறிகள் இருக்கு. ஸோ வரக்கூடிய எல்லா உணர்வையும் அப்படியே செயலாக்குறது கிடையாது. அதே மாதிரி செயலாக்க வேண்டியதுக்கான ஒரு உணர்வு வந்தா தான் இத செயல்படுத்துவோம் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. செயல் என்பது செய்யப்படும்போது அது வந்து நிகழும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து சில பேர் முகம் சுளிக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா கூட பளிச்சுன்னு நம்மளுக்கு புரியணும்னா அதுதான், அவ்வளோதான். ஸோ நம்ம உடம்பு எப்படி இயற்கையில எப்படி நம்ம வந்து எல்லாரும் வந்து அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஜீன்ஸ் பேண்ட், டீ ஷர்ட் போட்டா பொறந்தோம். இல்ல. அதுதான் இயற்கை. அந்த மாதிரி ஒரு நேக்கட் ட்ரூத் தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு வந்து நல்லது, கெட்டது, அ தரம் பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவுக்கு வந்து அங்க வேலையே கிடையாது. அப்படிங்கிற ஒரு உதாரணம் நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா, இதுதான் இன்னசென்ஸ். நம்ம உள்ளுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள், ஏன் வந்து இது வந்து இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, எந்தவித உணர்வு வந்து இந்த மாரி தப்பான உணர்வு வருது, சரியான உணர்வு வருது அப்படிங்கிற ஒரு அந்த இன்னசென்ஸ்னாலே வந்து இட் இஸ் கில்ட் ஃப்ரீ. அதுதான் இன்னசென்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி வந்ததுனால, நாம ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நபராவோ, அல்லது வந்து அது தப்பான ஒரு விஷயமாவோ ஆகுறது கிடையாது.